ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு 1970s ரெட்ரோ ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். எஸ், இது பேர் ஹோட்டல் அசோகா. இது எக்மோரில் இருக்குது. எக்ஸாக்டாக எங்கே இந்த ஹோட்டல் இருக்குன்னா, இது 900 மீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல். இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸ். நிறையா காரு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 35 கார்ஸ் நிறுத்தலாம். இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் பேர் அபிநந்தன். இந்த இடம் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஒரு 1970s 80s லுக் இருக்கும். டிப்பிக்கல் ஒரு அந்த காலத்து சிவாஜி ரஜினி மூவி எப்படி இருக்குமோ அந்த இடத்துல காட்டுற மாதிரி தான் இருந்தது. இங்கே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இங்கே இருக்கிற ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் அண்ட் பிக் சைஸ் டைனிங் டேபிள். மெனு கார்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் ஆனால் குவாலிட்டி இஸ் ரியலி குட். குவாலிட்டி ஆஃப் ஃபுட் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களோட சண்டே லஞ்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கு ஒரு ஃபுட் லாக் போடுறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு கேட்கும்போது கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் ஐட்டம்ஸோட 5% ஜிஎஸ்டி நம்ம ஆட் பண்ணிக்கணும் பில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது டொமேட்டோ சூப் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எனக்கு டொமேட்டோ அண்ட் மஷ்ரூம் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வந்து பெப்பர் சால்ட் எப்படி வேணுமோ அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அதை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏர்லியாகவே ஆர்டர் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி இங்கே இன்னொரு ஃபேமஸான ஐட்டம் பாசந்தி. பட் இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணல. பட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வெஜ் கட்லெட் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருந்தது. ரொம்ப கிறிஸ்பாகவும் கொடுத்துருந்தாங்க, அலாங் வித் சாலட்ஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். நம்ம இது ஸ்பைஸ் கம்மியாக வேணும்னா ஃபஸ்ட்டே கேட்கணும், இல்லாட்டி நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா டிப்பிக்கலாக எந்த ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வெஜ் ஃப்ரைட் ரைஸோட ரைத்தா சாஸ் அண்டு ஆனியன் சாலட் வந்து ஃப்ரைட் ரைஸோடய கூட வந்துடும். அப்படி இங்கே சோலே பட்டுரை தான் ஹைலைட். ஒரு காலத்தில் வந்து இங்கே சோலே பட்டுரைக்கும் சென்னை டிரைவின் உட்லண்ட்ஸில் இருக்கிற சோலே பட்டுருக்கு தான் ஒரு ரைவல்ரி இருக்கும்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே மைசூர் மசால் தோசைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது மைசூர் மசால் தோசை இல்லை, சென்னை மசால் தோசை தான். அதே மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் பனானா லீவ்ஸில் பட்டர்லாம் வச்சு கொடுத்தாங்க. பட் என்ன கொடுத்து பார்த்தாலும் அது மைசூர் மசால் தோசை இல்லை. பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. நம்ம திருப்பி அந்த பட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணாலும் அது சென்னை மசால் தோசை தான். மைசூர்காரங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக அடிப்பாங்க நம்மளை. அதே மாதிரி நம்ம அடுத்து ட்ரை பண்ணது அமெரிக்கன் சாப்ஸி. இது சைட் டிஷ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் வித் ஃப்ரூட்ஸோட. பட் எனக்கு பிடிக்கும் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ராங் டஸ்டியோடு முடிச்சுக்கிட்டோம். எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ரெகுலர் கஸ்டமர் ஹியர். அதே மாதிரி என் வீடியோ பார்க்குறவங்க ஜஸ்ட் 2% ஆஃப் த பீப்புள் ஆர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு encourage me to put more videos like this. Thank you. Bye bye.